வார்த்தைகள் புரியவில்லை, ஆனால் அந்த ராமரின் அருள் நமக்கு அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது. ஆமா, இதுதான் வாழ்க்கை. நடுவர்களே, அந்த கால பாட்டு தான் பாட்டுங்க. நீங்க எல்லாம் பாருங்க, மக்கள் நல்ல சொன்னா கேக்குறாங்களா, கருத்து சொன்னா கேக்குறாங்களா? கருத்து சொன்னா பூமரங்கள் வந்துட்டாங்கிறாங்க. ஒரு மேடையில போய் உரிமைக்கு குரல் கொடுப்போம், நட்புக்கு தோல் கொடுப்போம், ஒரு தெரிஞ்சு அவசரத்துக்கு கடன் கொடுப்பேன்னு கேக்குறான். ஜனங்க டேஸ்ட் எல்லாம் மாறி போச்சுங்க. இப்ப மாறி போன பாருங்க, ஐயாவோட ரிங்டோன்ல என்ன தெரியுங்களா? மரணம் என்னும் தூது வந்தது, அது பொண்டாட்டி என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. பொண்டாட்டியே போ போ போ, கொழுந்தியாலே வா வா. நல்லா கைத்தடுங்க, அப்பதான் நடுவர் மார்க் போடுவாரு. பொண்டாட்டி போயிடணுமா? ஆமாங்க. இவங்க என்ன தெரியுங்களா, கொழுந்தியான தப்பா நினைக்காதீங்க. இந்தியாவை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு கொழுந்தியாவை பிடிக்கும். எப்படிப்பா? ஏன்னா கொழுந்தியாங்கிற பேருக்குள்ளே இந்தியா அடங்கி இருக்குங்க. எங்க ஐயா இருக்காரு, அம்மாவோட உட்காந்துருக்காங்களே, அவரெல்லாம் ஆரம்ப காலத்துல பாடின பாட்டுல எப்படி இருக்கு பாட்டு? பட்டிக்காடா பட்டணமான ஒரு படம். அந்த படத்து பாட்டு மாதிரி ஒரு பாட்டை இந்த காலத்துல வந்து பாட சொல்லுங்க. இங்க இருந்து நான் ஈரோடுக்கு நடந்தே போறேங்க. அடி என்னடி ரக்கம்மா பல்லாக்கு. ஒரு சரிங்க, நான் வந்து சொந்த ஊர் ஈரோடு இருந்தாலும் சென்னையில இருந்து இருக்கிறேன். நான் வந்த தூர கலைப்பெல்லாம் போனா உங்க கைத்தட்டல் தான் முக்கியம். காசு பணத்தை விட கைத்தட்டல் முக்கியம், ராமருடைய அருள் முக்கியம். நீங்க தட்டு மேச்சேரி பஸ் ஸ்டாண்ட் கேட்கணும். வீட்டுல இருந்து புறப்பட்ட நேரம் முடிஞ்சிச்சு, போன நேரம் ஆண்டவன்றிருக்கு. இருக்கிற நேரத்தை சந்தோஷமா வச்சுக்கூடிய பொறுப்பு நம்மகிட்ட மட்டும் தான் இருக்கு. தட்டுறீங்களா? டைமிங் கைத்தட்டுங்க. ரெடி? அடி என்னடி ரக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு, என் நெஞ்சு குழுங்கு தட்டி, கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான மயக்குதடி. அடி என்னடி ரக்க, அடி என்னடி ரக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு, என் நெஞ்சு குழுங்கு தட்டி, கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான மயக்குதடி. அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி, அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி. அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி. சின்னால பட்டியில கண்டாங்கி எடுத்து நான் கையோட கட்டிவிடவா. என் கண்ணு, என் மூக்கு, என் வாயு, என் பல்லு, என் ராஜா ஈ முத்தான முத்தல்லவோ. பிப்பி டும் டும் டும், பிப்பி பி டும் டும், பிப்பி பி டும் 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 டும், பிப்பி பி டும் டும் டும், பிப்பி பி டும் டும், பிப்பி பி டும் 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 டும். ஆமா, சந்தோஷமா இருங்க. மறுபடியும் செயல் கிடைக்காது, திருவிழாவை மாத்திரும். என்ன ஒரு கைத்தட்டு ரசனம் பாத்தீங்களா? அந்த காலத்துல அப்படி பாட்டு இருந்துச்சு. இப்படி இந்த காலத்துல என்ன இருக்கு? இந்த பாட்டு 18 பட்டிக்கு ராணி என்னை எங்காச்சும் கூட்டிட்டு போனி, 18 பட்டிக்கு ராணி என்னை எங்காச்சும் கூட்டிட்டு போனி. இதெல்லாம் பாட்டாங்க. என்னங்க பாட்டு? என்ன பாட்டு? சாப்பிட வாடா, என்ன சாப்பிட வாடா, ஆசை தீர என்ன கொஞ்சம் சாப்பிட வாடா. என்ன பிரியாணி போட்டலாமா? அதானே சாப்பிட்டு ஜன்னவழியா போடுறதுக்கு. வாழ்க்கையில் என்ன வேணாலும் எழுதலான்ட்டு எழுதுறாங்க. கவியரசு கண்ணதாசன் ஒரு கம்பீரம் இருந்தது. கவிஞன் யான் ஒரு கால கடிதம், கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன், புவியில் நான் ஒரு புகழுடைய தெய்வம், பொன்னினும் விலைமிகு பொருளின் செல்வம், இவை சரி என்றால் இயம்புவதன் தொழில், இவை தவறாயின் எதிர்ப்பதன் வேலை, ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக, செல்வதன் கையில் சிறைப்பட மாட்டேன், பதவி வாளுக்கும் பயப்பட மாட்டேன், உண்டாயின் பிறர் உண்ண தருவேன், இல்லாயின் எமர்களும் தட்டுவேன், வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன், வாய்வு தேனை ஊர்வலத் தருவேன், பண்டூர் கம்பன் பாரதிதாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன், புகழ்ந்தால் என் மனம் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது என்று சொன்ன ஒரே கவிஞன் கவியரசு கண்ணதாசன். அதனால கை காட்டி எல்லாரும் கூட கண்ணதாசன் வரி அப்படி ரசிச்சு பாக்குறேன். ஆனா இவங்க பாட்டு வளர்றாங்க. எல்லாமே அசிங்கமான வரி, எல்லாமே அபத்தமான வரி, கேட்கவே முடியாத பாட்டு இல்லையா? அதாவது
நடுவர்களே பாட்டுல என்ன வேணாலும் எழுதலாங்கிறது இல்லைங்க, ஒரு கண்ணியம் வேணும். இன்னைக்கு பாருங்க ஐயா வந்து எவ்வளவு கம்பீரமா அம்மாவோட உட்கார்ந்துருக்காருன்னா அந்த கண்ணியம் வாழ்க்கையில் அம்மா பார்த்தோன்னே அவர் மனசு என்ன சொல்லும், உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி. அவர் நல்லா கைது எவ்வளவு கம்பீரமா இருக்காங்க. உன் கண்ணில் நீ வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் தொட்டுதடி, என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதன்றோ, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. இந்த ஒரு பாட்டுக்கு உங்களுக்கு 500 ரூபாய் இன்கிரிமெண்ட். நன்றி நடுவில். ஆனா இன்னைக்கெல்லாம் இந்த பாட்டு எவ்வளவு பதிபக்தியா இருந்திருக்காங்க. ஒரு பாட்டு இருக்காங்க, இந்த நீங்க பாடுற பாட்டை கேட்டு என் பொண்டாட்டி என்ன எப்படி ட்ரீட் பண்றாங்க எப்படி? நல்லா தூங்கிட்டு இருப்பேன், பொண்டாட்டி என்ன எப்படி எழுப்பாப்புல? எங்க தூங்குவீங்க? வீட்டுல தாங்க. அதானே இங்க சொன்னீங்களா? கவிதை பேசி எழுப்புவா, பக்கத்துல வருவா. காலையும் நீயே மாலையும் நீயே, இரவும் நீயே பகலும் நீயே, விடிஞ்சு போச்சு எந்திரி நாயம்பா. சரி முடிஞ்சு வச்சுங்க. கல்யாணம் புதுசுல என்ன பார்த்து ஏங்க தோசை ஊத்துவா, ஏங்க தோசை ஊத்துவா, ஏங்க தோசை ஊத்துவா. இப்ப யோ தோசை ஊத்துவா, யோ தோசை ஊத்துவாங்கிறாங்க. நடுவர்கள் உங்ககிட்ட கேட்கிறேன், உலகம் முழுக்க எங்களை கூட்டு போறீங்க, ஐயெல்லாம் இருக்கு, அவருக்கு நியாயம் கேட்கிறேன். அண்டார்டிகாக்கு பொண்டாட்டிக்கு என்னங்க வித்தியாசம்? என்னங்க வித்தியாசம் தெரியலையா? அண்டார்டிகால மனுஷன் வாழ முடியாது, பொண்டாட்டி கூட புருஷன் வாழ முடியாது. இன்னைக்கு இருக்க பொண்டாட்டியோட. ஆமாங்க, அதனாலதான் அவர் ரிங் டோன் நான் வச்சிருக்கேன். தெரியுங்களா, என் மாமார் போன் பண்றப்போ என்ன ரிங் டோன் வருதுங்களா, எவன்டி உன்னை பெத்தாம் 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 பெத்தா கையில கிடைச்சா செத்தான் 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 எவன்டி. என் மாமனாருங்க கல்யாணம் புதுசுல வெள்ளி பொருளா கொடுத்தாரு. சரிங்க, உண்மையாவே நான் பயங்கரமா மகிழ்ச்சி ஐயே இவ்வளவு வெள்ளி பொருளா கொடுக்குறீங்களே மாமா, அவ்வளவு என்ன பிடிக்குமான்னு. அப்புறம் தான்டா சனி வரும்னாரு. வந்துச்சா கல்யாணம், அதாவது கல்யாணத்தன்னைக்கு ஒரு பொண்ணு காரணம். ஒண்ணு எங்க மாமனாரோட பரிசுல ஒண்ணு மறக்க முடியாது. என்ன சொல்றீங்க? மாப்பிள்ள கொடுக்கிற ஒரு பொருள் சரிங்க உன்னை விட்டு ஓடவே ஓடாதுனாரு. ஒரு வாட்ச் கொடுத்தாரு, இன்ன வரைக்கும் ஓடல சார். நான் இந்த மக்கள்கிட்ட கேக்குறேங்க, கடவுள் தான், அந்த ராமர் தான் ஆணையும் பொண்ணையும் உண்டு பண்ணார். ஆமா, ஆனா அந்த பொம்பளைங்க ஆம்பளையில உண்டு இல்லைன்னு பண்றாங்களே, யாராவது கேட்க வரீங்களா அப்படிங்கறதா எங்களுடைய நியாயம். அதான் சார் உண்மை. எவ்வளவு வேதனையோட வாழ்ந்துட்டு இருக்காங்க அற்புதமான இசைக்கலைஞர்கள். இவங்க சைடுல ஒரு பாட்டு இருக்குங்க, அந்த பாட்டு அவங்களுக்கு உதவுதோ எனக்கு உதவுது பாருங்க. ஒரு சாதாரண இசைக்கலைஞர் விஜய் டிவி கூட்டு வந்திருக்காரு. இந்த காலத்துல பாட்டை பாடி ரசிச்சிங்க. ஆமாங்க, ஆனா ரசிச்சங்க ஏன் ரசிங்கிறது பின்னாடி சொல்ற பாருங்க. ஆமாங்க, குறுக்கு சிறுத்தைகள் ஒரு பாட்டு. இந்த பாட்டு லண்டன்ல ஏஆர் ரஹ்மான் கம்போஸ் பண்ண பாட்டை இந்த இரண்டு இசைக்கலைஞர்கள் இப்ப இந்த இடத்துல இந்த அற்புதமான இந்த கோவில் திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்கீங்களே, உங்க முன்னாடி கொடுப்பாங்க பாருங்க. குறுக்கு சிறுத்தவளே என்ன குங்குமத்தை கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்சள் பேச்சு கூலிக்கையில் என்ன கொஞ்சம் பூசுத்தாயே, உன் கொலுசுக்கு மணியா என்ன கொஞ்சம் மாத்துத்தாயே. குறுக்கு சிறுத்தவளே என்ன குங்குமத்தை கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்சள் பேச்சு கூலிக்கையில் என்ன கொஞ்சம் பூசுத்தாயே, உன் கொலுசுக்கு மணியா என்ன கொஞ்சம் மாத்துட்டாயே. ஒரு கண்ணில் கசிய புதத்து அழிவு கசிய, உன்னால சில முறை இறக்கவும் பல முறை பிறக்கவும் ஆனது. அந்த ஆத்தோட விழுந்த இல அந்த ஆத்தோட போவது போல், நெஞ்சு உன்னோடுதான் என்னோடு காலம் மறந்து காட்டு மரம் போகிறது. சிரிப்பவளே என்ன குங்குமத்தை கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்சு தேச்சு குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசுத்தாயே, கொலுசுக்கு மணியா என்ன கொஞ்சம் மாத்துத்தாயே.
சபாஸ். நல்ல கைதல் கொடுங்க. என்ன ஒரு அற்புதமான இசை கொடுக்கிறார் ரெண்டு பேரும். ஒரு தடவை இழுத்து அணைச்சபடி உயிர் மூச்ச நிறுத்து கண்மணியே. உன்முதிய தொலைச்சு வெளியேற எண்ணம் கொஞ்சம் இருக்கு என்னவனே. மழை அடிக்கும் சிறு பேச்சு, வெயில் அடிக்கும் ஒரு பார்வை, உடம்பு மண்ணில் புதையிற வரையில் உடன் வரக்கூடுமோ. உசிர் என்னோடு இருக்கையிலே நீ மண்ணோடு போவதெங்கே. அடவும் ஜீவனில் நான் இல்லையா, அட கொள்ள வந்த மரண கூட குழம்புமையா. இவ்வளவு அழகா வாச்சு அப்படின்னா கும்பகோணத்துல இந்த பாட்டை வாச்சு ஒரு கொலை நடந்துச்சு. ஒரு ஆள் வாச்சு, அவருக்கு கீபோர்டு கொஞ்சம் டைட்டா இருந்ததுனால ஏன் கேட்டீங்க அந்த கும்பகோணத்தை எடுத்துட்டு போய். ஆனா நான் வந்து அந்த காலத்துக்கு வந்துட்டு இந்த கால பாட்டை பாரு, நீங்க தப்பா நினைக்காதீங்க. இந்த குறுக்கு சிறுத்தையில பாட்டு என் பொண்டாட்டி நினைச்சு விஜய் டிவிலே பாடினேங்க.